வணக்கம் சாதனை பெண்கள் சிஐடி வியூவர்ஸ். அடுத்த வீடியோவா எம்ப்ராய்டரி, ஹேண்ட் எம்ப்ராய்டரி எப்படி பண்ணுறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேங்க. இது வரைக்கும் பண்ணதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. இதையும் ட்ரை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கிளாத்து, அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரிங்கு நான் ஃபிக்ஸ் பண்ணியே வச்சுட்டேன். 2 கலரில் த்ரெட் எடுத்திருக்கேன். கட் பண்ணுறதுக்கு ட்ரிம்மரு. ஃபஸ்ட்டு நான் எல்லோ கலர் த்ரெட்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் பண்ண போகிற ஸ்டிச்சோட நேம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டு ஸ்டிச்சு. இந்த மாதிரி லீஃபுக்கெலாம் இல்லைனா ஒரு ஃப்ளவராக இருந்தாலும் சரி, ஈஸியாக சீக்கிரமாக ஃபில் பண்ணிடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் கிராண்டாக, அதாவது ஃபுல்லாக ஒர்க் பண்ண மாதிரி ஹெவியாக இருக்கும். இதை பாருங்கள், இப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ளாட்டாக வர ஸ்டிச்சு தான், ரொம்ப கஷ்டமாக அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கே குத்திட்டு அப்படியே பக்கத்துலேயே எடுத்துக்கோங்க. கேப் வரக்கூடாது, சின்னதாக தான் எடுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இங்கே கீழே சின்னதாக வருதுங்கிறதால இந்த ஷேப்பை ஃபஸ்ட்டு நான் ஃபில் பண்ணிடுறேன். அடுத்து ஆப்போசிட்டில் வந்துட்டு எங்கே குத்தணுமோ அங்கேயே குத்தி இந்த மாதிரி சின்ன கேப்பில் இப்படி எடுக்கணும். இதை பாருங்கள், தெரியுதுங்களா? சைஸை சின்னது பண்ணுறோம். இங்கேருந்து கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். அதனால தான் ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி முதல்ல கீழ் டிசைனை முடிக்கிறதுக்காக போடுறேன். கீழே ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே வரலாம். இது வந்து என்னென்னா ஃப்ளாட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த டிசைன் ரொம்ப அழகாக இருக்கும். சாரீஸில் போடலாம், ப்ளவுஸில் போடலாம், பாவாடை சட்டையில் போடலாம், எல்லாத்துலேயுமே போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், கீழே வரைக்கும் முடிச்சுட்டேன் அந்த ஷேப்பு. இப்போ திரும்ப இந்த மேலே இந்த இடத்துலையே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். மேலே திரும்ப இந்த இடத்துலையே அந்த ஷேப் பிரகாரம் கீழே போட்டுட்டு இப்போ மேலே திரும்ப இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த இடத்துலையே குத்தி இப்படி சின்னதாக எடுத்துக்கிட்டு அப்படியே ஃப்ளாட்டாக, அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வரா மாதிரி 6 ஸ்ட்ராண்ட்ஸாக போட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணி கீழே முடித்தா மாதிரி இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே மேலே இதோட அகலத்தை அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வந்து கீழே முடிச்சாச்சு. தெரியுதுங்களா? அதாவது ஒரே மாதிரி ஃப்ளாட்டாக வர ஸ்டிச்சு தான். பேக் சைடில் நம்ம போடுற வழக்கமான நாட் போட்டுட்டு ரெஃபரன்ஸ்க்கு என்னோடய ஓல்டு வீடியோஸும் இருக்குது, நாட் போடுறது எல்லாமே. அதில் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா, இதை கட் பண்ணிவிட்டு இன்னொரு கலர் எடுத்துகிட்டு, இது ஃப்ளாட் ஸ்டிச் பேர், பட் ஃப்ளாட்டாக இருக்குல்ல உங்களுக்கு, ரொம்ப அதை வந்து கொஞ்சம் சின்ன டெக்கரேஷன் மாதிரி பண்ணணும். ஹேண்ட் எம்ப்ராய்டரி ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு, ஆனால் அதில் இன்னும் கொஞ்சம் அழகாக நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கலாம். அது என்ன பண்ணணும்னா, லீஃப் பேட்டர்ன்னு சொன்னேன். லீஃபில் சென்டரில் ஒரு லைன் வரும்ல, அந்த சென்டர் லைனை வேறொரு கான்ட்ராஸ்ட் கலர் மூலயமா நம்ம ஸ்டெம் ஸ்டிச் போடுவோம்ல, அந்த மாதிரி நான் இப்போ போட போகிறேன். இப்போ என்ன ஆகிடும்னா, 2ஆக பிரிஞ்சா மாதிரியும் இருக்கும், அதே சமயம் டபுள் கலரில் காம்பினேஷனில் இருக்கும். உங்களுக்கு பேக் ஸ்டிச் போடலாம், ரன்னிங் ஸ்டிச் போடலாம், எது வேணாலும் போடலாம். ஃபுல்லாக இல்லாமல் இப்போ அந்த லீஃபோட சென்டர் இது எப்படி இருக்கும் உங்களுக்கு, இந்த அளவுக்கு இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெம் ஸ்டிச் வேணும்னாலும் என்னோடய வீடியோ இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போடுறேன். அதை பார்த்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், லீஃபு, சென்டர் ஸ்டெம்மு, இதுவும் நாட் நம்ம நார்மலாக போடுற மாதிரி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி சென்டர் போட்டுட்டு உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டிவ் பண்ணணும்னா, இதே கலர் த்ரெட்டு மூலயமா அவுட்டரில் கூட இங்கே என்ன ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி நம்ம சுற்றி கூட போட்டுக்கலாம். பீட்ஸ் வச்சு கூட தச்சுக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நிறைய ஒர்க்கை கற்றுக்க அதை நம்ம அப்டேட் பண்ணுறது தான். இதை நான் போட்டு வச்சுருக்கேன், அதோட சாம்பிள் காட்டுறேன். ஃப்ளவர்லேயும் ஃபில் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி லீஃப்லேயும் ஃபில் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது பாருங்கள், சில்க் த்ரெட்டில் போட்டிருக்கேன் நான். ஃப்ளாட் க்ரீன் கலருக்கு லீஃபுக்கு ஃப்ளாட் போட்டுட்டு சென்டரில் ஸ்டெம் போட்டுட்டு, ஃப்ளவருக்கு பிங்க் கலர் அதே ஃப்ளாட்டு தான், ஃபுல்லாகவே ஃப்ளாட்டு ஸ்டிச்சு தான். ஒரு நெக் டிசைனில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவரில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். சுடிதாரில் போடலாம், ப்ளவுஸில் போடலாம், எதில் வேணாலும் நம்மளை அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே சமயம் ஃபில் ஆகி கிராண்டாகவும் தெரியும். உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் அதோட ஃபினிஷிங்கும் எப்படி வரும்னு தெரியும். இது பார்த்திங்கன்னா காட்டன் த்ரெட்டில் 6 ஸ்ட்ராண்ட்ஸில் நான் போட்டேன், அதாவது 6 நூலை கோர்த்து போட்டேன். சில்க் த்ரெட்டில் போடும்போதும் 6லேயும் போடலாம், 2லேயும் போடலாம், நீங்கள் 4லேயும் போடலாம். இப்படி தான் போடணும்னு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஒரு சில விஷயங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி திக்காக வேணும்னா கூட நிறைய நூலை கோர்த்து கூட பண்ணலாம்.
ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.